உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. அன்பானவர்களே, மீண்டுமாய் இந்த அருமையான காலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் வானமும் பூமியும் படைத்த நம்மை அனுதினமும் பாதுகாத்து பராமரிக்கிற நமது அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களை இந்த மதுராந்தகம் மன்னா என்கிற இந்த சிறிய செய்தியின் மூலமாய் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் அதிசயமாய் நடத்துகிறார். 40 வருடங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் ஒரு நாள் கூட, ஒரு வேளை கூட பட்டினி இல்லாமல் ஆரோக்கியமாய் ஆசீர்வாதமாய் நடத்தினவர் நம்மை நடத்த வல்லவர். அவர் திட்டங்கள் தருகிறவர். ஃபாதர் பாடுற மாதிரி, திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. இல்லை, எவ்வளோ அருமையான வரிகள். இங்கே ஆண்டவர் நோவாவுக்கு, நம்முடைய பைபிள் ஸ்டடியில் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். நோவாவுக்கு ஒரு பேழையை கட்டச் சொல்லுகிறார், ஒரு கப்பல். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. எந்த மரத்தினால செய்யணும் என்று ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். 2வது, அந்த அறைகளை, அந்த பேழையில என்னெல்லாம் இருக்கணும், அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ண ரூம்ஸ் இருக்கணும். அடுத்தது, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமும் கீழ் பூசு. தண்ணி, வெளியில் இருக்க தண்ணி உள்ளே வரக்கூடாது. ஏன்னா தண்ணி வரப்போகுது, மழை வரப்போகுது, பேழை மிதக்கணும். ஸோ லீக் ஆகிடக்கூடாது, லீக்கேஜ் இருக்கக்கூடாது. எவ்வளோ ஞானம் பாருங்க. அது மட்டுமல்ல, நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் இவ்வளோ இருக்கணும், அகலம் இவ்வளோ இருக்கணும், அதன் உயரம் இவ்வளோ இருக்கணும், அதுக்கு ஒரு ஜன்னல் இருக்கணும், அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோருங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளோர் இருக்கணும். என்ன அழகா கர்த்தர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. கற்றுக் கொடுக்கும் கர்த்தர். காலை வேளையில் ஒரு கட்டிடம் கட்டணும்னா நல்ல ஒரு என்ஜினியரை தான் நீங்கள் தேடி போவீங்க. ஒரு வியாதி நேரத்தில் நல்லா படித்த டாக்டரை தேடி போவீங்க. ஒரு MBBS படிச்சிருந்தா தான் ஒரு டாக்டர் இல்லையா? ஒரு என்ஜினியரிங் படிச்சிருந்தா தான் ஒரு கட்டிட நிபுணர். ஒன்றுமே தெரியாத ஒரு ஆள்கிட்ட போய் ஒரு கட்டிடம் கட்டுன்னு சொல்வீங்களா? சொல்ல மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர், இந்த நோவா, அவர் ஏதாவது என்ஜினியரிங் படித்தாரா? இல்லைன்னா கடல் சம்பந்தமா, இல்லைன்னா தண்ணி சம்பந்தமா, இல்லைன்னா கப்பல் சம்பந்தமா ஏதாவது படித்தாரா? இல்லை, நமக்கு அப்படிப்பட்ட ஒன்றுமே தெரியல, பைபிள் இல்லை. ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறார், கர்த்தர் சொல்லி கொடுக்குறார். இன்னைக்கு ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்திருந்தாலும், ஒரு படிக்க வேண்டிய காலத்தில் படிக்க முடியாமல் போயிருந்தாலும், நல்லா படிச்சிருந்தா என் வாழ்க்கை நல்லா இருந்திருக்குமே, நான் இப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கடந்த காலத்தில் உங்களுக்கு கிடைக்காததை நினைத்து, நீங்கள் செய்ய முடியாததை நினைத்து இன்றைக்கு வருத்தத்தோடு வாழாமல் இன்றைக்கு கர்த்தரை நீங்கள் பிடிச்சிக்கிட்டீங்கன்னா, கர்த்தரை நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டால், ஆண்டவர் மேலே சாஞ்சிட்டிங்கன்னா, இந்த பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும்னு சொல்லுவாங்க. ஆண்டவரோட நீங்கள் இணைந்து அவர் மேலே நீங்கள் டிபெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அவருடைய விஸ்டம் உங்களுக்குள்ள வரும், அவருடைய விஸ்டம் உங்களுக்குள்ள வரும், அவருடைய தெய்வீக ஞானம் உங்களுக்கு வரும். ஏன்னா அறிவும் புத்தியும் அவர் வாயிலிருந்து வரும். அவர் ஞானத்தை தருவார். ஒன்றும் பயப்படாதீங்க. படிப்பு குறைவாக இருக்கலாம், அதனால் எனக்கு வேலையில் நினைக்கிறீங்களா? உங்கள் நிலைமைக்கு ஏற்ற ஒரு வேலையை கர்த்தர் தருவார். உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவரால் முடியும். எந்த நிலையிலும் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். அவர் தான் ஞானம். யுத்த ஆயுதங்களை பார்க்கலும் ஞானமே முக்கியம் அப்படின்னு வாசிக்கிறோம். யுத்தத்துக்கு துப்பாக்கி வச்சிருந்தாலும், ஒரு வாள் வச்சிருந்தாலும், ஒரு ஈட்டி வச்சிருந்தாலும், எப்படி சண்டை போடணும்னு தெரியணும்ல, அதான் ஞானம். எப்படி எதிரி வந்தா எப்படி தாக்கணும், அதுதான் ஞானம். கையில ஆயுதம் இருந்தா போதாது. அப்போ ஆயுதத்தை விட ஞானம் முக்கியம் என்று பைபிள் சொல்லுது. அந்த ஞானம் ஆண்டவர் தான். அவர் இன்றைக்கு இந்த காலை வேளையில் உங்களோடு இருப்பாரானால், நீங்க செய்கிற எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறும். யோசிச்சு பாருங்க, ஒரு என்ஜினியரிங் முடிக்க எத்தனை வருஷம் ஆகுது? எவ்வளவோ படிக்கிறாங்க, அதன் பிறகு அனுபவம் வேணும். சிலர்லாம் நீங்க ஒரு வேலைக்கு கூப்பிட்டீங்கன்னா, இந்த வீடை கட்டியிருக்கிறேன், இந்த வீடை கட்டியிருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன்னு காட்டுவாங்க. அவங்க திறமைய, அவங்க செய்ததை காட்டுவாங்க. உங்களுக்கு ஒரு அவங்க மேல நம்பிக்கை வரும். நோவாவுக்கு அந்த அனுபவமே இல்லை. ஆண்டவருக்கு அனுபவம் தேவையில்லை, அர்ப்பணம் இருந்தா போதும். யோசேப்புக்கு என்ன அனுபவம் இருந்துச்சு? அவர் படிப்படியா அப்படியே வட்டம், வாரியம், அப்படியே தொகுதி, MLA, MP அப்படிலாம் வந்தாரா? ஒண்ணுமே இல்லை. டைரக்டா பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டார். டைரக்டா ஒரு தேசத்துல நடக்கக்கூடிய காரியம், பெரிய பிரச்சனை வருது, அதுக்கு என்ன சொல்யூஷன் அவரே கொடுக்குறாரு. எப்படிங்க அது? ஆண்டவர். அங்கதான் ஆண்டவர் வராரு.
இன்னைக்கு மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். இந்த ஆண்டவரை உறுதியா பிடிச்சிங்க. உங்களை படைத்த தெய்வம் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். உங்களை உயர்த்த வல்லவர். உங்களுக்கு படிப்பு இல்லை, விட்டுருங்க. படிக்க முடியல, விட்டுருங்க. உங்களுக்கு பாட தெரியல, விட்டுருங்க. உங்களுக்கு ஆங்கிலம் தெரியல, விட்டுருங்க. உங்களுக்கு பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, விட்டுருங்க. ஒன்றும் இல்லாட்டாலும் பரவாயில்லைங்க. இன்னைக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். இவர் உங்களுக்கு வந்துட்டா போதும். அவர் உங்களுக்கு அசெட் அவர் தாங்க, சொத்து அவர் தான், ஞானம் அவர் தான், கம்ப்யூட்டர் அவர் தான், உங்க விஸ்டம் அவர் தான், உங்க ஐடி அவர் தான், எல்லாமே நீங்க தான். நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படி சொல்லுங்க. அந்த வழிக்கு வந்துட்டீங்கன்னா, அந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா, நோவாவுக்கு ஞானத்தை கொடுத்து அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அந்த கப்பல், அதான் பேழைன்னு போட்டு அதை கட்ட உதவி செய்தவர். அதை கணக்கு பார்த்தீங்கன்னா அதனுடைய வெயிட்டை பார்த்தீங்கன்னா சுமார் 50 கோடி டன்னு. ஒரு டன்னுனாலே 1000 கிலோ. 50 கோடி டன்னா. அதை நம்ம ட்ரெயினில் வச்சோம்னு வச்சுங்களேன், ட்ரெயினில் இந்த கூட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்படி வச்சிங்கன்னா 4 கிலோமீட்டர் நீளம் இருக்குமா, 600 ட்ரெயின் பெட்டி இருக்குமா, அவ்வளோ வெயிட்டு. 600 ட்ரெயின் பெட்டிகள், அந்த கூட்ஸ் ரயில், அந்த கார்கோங்கிறோம்ல, பொருட்களை கொண்டு போகக்கூடிய பெட்டிகள், அதில் அந்த நீளத்தில் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 கிலோமீட்டர் மைல்னு போட்டிருக்கு ஒரு கணக்கில். அப்படின்னா ஒரு 5, 6 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கக்கூடிய அந்த கூட்ஸ் வண்டி அளவுக்கு இருக்கக்கூடிய வெயிட்டான பொருட்கள் அந்த பேழையில் இருந்தது. ஆனாலும் மூழ்கல்ல. இன்ஜினியரிங் படிக்காத ஒரு ஆளை வச்சு இவ்வளவு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தாருன்னா இன்றைக்கு கர்த்தர் செய்வார். உங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். அவர் கையில உங்க வாழ்க்கையை கொடுங்க. என் அறிவு, என் ஞானம், என் திறமை நினைக்காதீங்க. எல்லாம் கிருபை தாங்க, ஞானம் தாங்க, பலன் தாங்கன்னு கேளுங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அந்த நோவாவுடைய கப்பலுடைய அந்த பேழையினுடைய அளவுகளை பார்த்தால் நமக்கே ஆச்சரியம் பிரியமானவர்களே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மிக பிரம்மாண்டமான ஒன்றை ஆண்டவர் செய்ய சொன்னார். அவருடைய தகுதிக்கு மிஞ்சினது, திராணிக்கு மிஞ்சினது, அறிவுக்கு மிஞ்சினது. ஆனா ஆண்டவர் நோவாவை நம்பினாரு. நோவா, உன்னால முடியும். எப்படி? நான் உன் கூட இருந்தா முடியும். அதைத்தான் பவுல் புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய முடியும். இன்றைக்கு உங்களால் எல்லாம் செய்ய முடியும். கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார், ஞானத்தை தருவார், அறிவை தருவார், உங்களை இருக்கிற இடத்துல இன்னும் உயர்த்துவார். உலகமே ஆச்சரியம். எப்படிப்பா? யார் கட்டினா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அமெரிக்காவில் இந்த கென்டக்கிங்கிற ஒரு இடத்துல நோவாவின் பேழையை போல ஒரு பிரம்மாண்டமான ஒரு மினியேச்சர் செய்திருக்காங்க. சமீபத்தில் நான் பார்த்தேன். ஆட்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. பைபிள் உள்ளது. அதை செய்வதற்கு எத்தனையோ $1,000,000 ஆச்சான். இந்த காலத்துல எத்தனையோ வருஷம் ஆச்சான். ஆனா நோவா கொஞ்ச நாள்ல கட்டி முடிச்சாரு. பாருங்க, எவ்வளவு அற்புதமான ஆண்டவர், எவ்வளவு அதிசயமான ஞானம் தருகிற கர்த்தர், கற்றுக் கொடுக்கும் கர்த்தர். அவர் பாதத்துல டெய்லி உட்காருங்க, முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை படிங்க. இதுல இல்லாத ஞானமா? இது பேதையை ஞானியாக்கும், ஒரு ஞானியை விஞ்ஞானியாக்கும். உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞானிகள் இந்த வேதத்தை படித்தவர்கள். கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை தருவார். காலையில முதல்ல இதை பாருங்க, கொஞ்சம் நேரம் எடுத்து இதை படிங்க, கொஞ்ச நேரம் இதுல உட்காருங்க. அறிவும் புத்தியும் அவரால் வரும், அறிவும் புத்தியும் அவருடைய வார்த்தையால வரும். காலையிலே கர்த்தரை நோக்கி பார்த்துட்டீங்கன்னா அந்த நாள்ல உங்களுக்கு சூப்பரா எப்படி செய்தார், அவர் தான் செய்தாரு அப்படின்னு சொல்ற அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தந்து, ஞானத்தை தந்து, உங்க ஸ்தலத்துல, வேலையில, உங்க நீங்க இருக்கிற இடத்துல உங்களை உயர்த்துவார். ஆச்சரியமான காரியங்கள் நடக்கும். கர்த்தரை உறுதியா பிடிச்சிங்க, அவர் பாத்துல உட்காருங்க, கற்றுத்தாங்கப்பான்னு கேளுங்க, சொல்லி தருவார். அற்புதமான பிதாவே, இந்த காலை வேளையில எங்களுக்கு சொல்லி கொடுக்குற தெய்வமே, ஆண்டவரே, நாங்க ஏசாயாவில் வாசிக்கிறோமே ஆண்டவரே, 50ஆம் அதிகாரத்துல இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானி நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். காலையில் எழுப்புறார். அதான் முக்கியமான விஷயம். நீங்க காலையில் எழும்பணும். ஞானம் வேணுமா, சக்சஸ் வேணுமா, அறிவு வேணுமா, பலன் வேணுமா, திறமை வேணுமா, டேலண்ட் வேணுமா, நீங்க முன்னேறணுமா, வாழ்க்கை ஹையர் லெவலுக்கு போகணுமா, ப்ராக்ரஸ் உங்க வாழ்க்கையில வரணுமா, உங்க லைஃப் லிஃப்ட் ஆகணுமா, காலையில கர்த்தர் எழுப்புகிறார். தூக்கம் என்கிற பிசாசை நீங்க கீழே மிதித்து தள்ளி எழும்பிட்டீங்கன்னா கற்றுக்கொள்ளுகிறவர்களை போல நான் கேட்கும்படி செவியை கவனிக்க செய்கிறார். எழுப்புறது அவர் தான். ஒரு தாய் மாதிரி எழுப்புமா, எழுப்புற மாதிரி கர்த்தர் எழுப்புகிறார். காலையில மட்டும் எழும்ப பழகிட்டீங்கன்னா அறிவும் புத்தியும் அவரால் வரும், ஜெயமும்
வெற்றியும் நிச்சயமாகும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளின்படி எங்களை நடத்த போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். நோவாவுக்கு அளவு கடந்த ஞானத்தை கொடுத்து திறமைக்கு மிஞ்சின வேலையை செய்து முடிக்க உதவி செய்த கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த காலையிலேயே அப்படிப்பட்ட ஞானமும் கிருபை தந்து இந்த நாள் வெற்றியின் நாளாய், திறமையான நாளாய், ஜெயமான நாளாய், முன்னேற்றத்தின் நாளாய், உயர்வின் நாளாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும். ஐயோ, எனக்கு தெரியல நினைக்கிறவங்களுக்கு என் பாதத்துல உட்காரு மகனே, நான் உனக்கு சொல்லித்தரேன்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுக்கிற தெய்வம். நடத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.